Hi friends, welcome to Money Plan channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோண்டா அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் பற்றின டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறையாவே ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுத்திருப்போம். ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் கரெக்டான மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் ஆர் ப்ராஃபிட் ரெண்டுமே வரும். பட் இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக வரும். பட் நிறைய மெம்பர்ஸ் வந்து கரெக்டான மெத்தட் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆவீங்க. ஸோ இதில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே அப்படிங்கிறவங்க இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் வந்து இதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். பட் வந்து நம்மளுக்கு அந்த சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது வந்து 100% கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஆப்புக்கு பதிலாக மற்ற ஆப் வந்து லான்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது நம்ம அதில் யூஸ் பண்ணும் போது ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 400 500 வந்துட்டு ஒரு 4-5 ஆப் யூஸ் பண்ணும் போது நம்ம தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது செட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை செட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது விட்ரா பண்ண போதுல போடுற பாஸ்வேர்டு நீங்கள் லாகின் பண்ணுறீங்களா, ரெஜிஸ்டர் பண்ண போதுல ஒரு பாஸ்வேர்டு போடுறீங்களா, அதே கூட நீங்கள் விட்ரா பண்ண போதுல போடுறதுக்கு ட்ரேட் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது விட்ரா பண்ண போதுல போடுற பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதில் உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே எந்த ஒரு சைன் அப் போனஸ் அமௌண்ட்டும் இந்த ஆப்பில் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது எப்படின்னா இப்போ மற்ற ஆக்டிவிட்டி பேஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுல செக்இன் வந்து பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பெனிஃபிட் பிளானாக இருக்கட்டும் வெல்ஃபேர் பிளானாக இருக்கட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி தானே? ஸோ பட் இதில் வந்து நம்ம செக்இன் அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதாவது இதில் மினிமம் ரீசார்ஜே 100 ரூபாய் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே 2 பிளானுமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்பில். ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்க்கு நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது 1 ரூபீஸ் ப்ராடக்ட் லான்ச் ஆகலாம். அந்த மாதிரி அடிக்கடி லான்ச் ஆச்சுன்னா அதில் ப்ராஃபிட் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி டாட்டா ஆக்டிவிட்டி பேஸ்டாக யூஸ் பண்ணணும், ரிலையன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ சேம் அதே மெத்தட் தான். பட் அதில் வந்து 1 ரூபீஸ் ப்ராடக்ட்டில் எப்படி லான்ச் ஆச்சோ அதே மாதிரி தான் நம்ம அதிலே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பட் இது வந்து நம்ம டேரெக்டாகவே ஸ்டெடி பெனிஃபிட் 2 பிளானுமே இப்போ ஒரே டைமில் வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஸ்டெடி அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 280 ரூபா அந்த ஃபஸ்ட்டு பிளான் மட்டும்தான். நான் சொல்கிற பிளான் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தவிர்த்து வேறு பிளான்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான் வரும். இப்போ இதில் ஸ்டெடி அப்படின்ட்டுருக்கலாம். ஸோ இதில் 280 ரூபா பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணி பை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்ட்டுருக்கலாம். ஸோ இதில் வந்து 100 ரூபா பிளான் மட்டும் தான். இப்போ நம்ம ஸ்டெடியில் 280 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா VIP 1 ஆயிரும். VIP 1 ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம VIP 1 பிளான் மட்டும் தான் இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதாவது 100 ரூபா பிளான் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் மொத்தமாக ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 280 பெனிஃபிட்டில் ஒரு 100 380 ரூபா நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ரீசார்ஜ் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஹோம் பேஜ் இருக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரீசார்ஜ் அப்படின்றக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்ணுற இடத்துல இதில் நீங்கள் 380 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. 380 கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே சேனல் கொடுத்துருக்காங்களா, இதில் 3 சேனல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சேனலில் ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு சேனலை வந்து செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணி முடிச்சது உங்கள் வேலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து 380 ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட் அப்படின்றக்கலாம். இதில் ஸ்டெடியில் போய்ட்டு இன்வெஸ்ட் நவ் கொடுத்துட்டு இதில் ஒரு இதை வந்து இன்வெஸ்ட் நவ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணதும் உங்களுக்கு அது பர்ச்சேஸ் பண்ண மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பெனிஃபிட் அப்படின்றக்கா. ஸோ இதில் 100 ரூபா பிளானை பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இப்போ இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இதில் இன்வெஸ்ட் நவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வியூ ஆர்டர் அப்படின்றக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண 2 பிளானுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 280 பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ 100 ரூபீஸ் பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 100 ரூபீஸ் பிளான் மட்டும் நம்மளுக்கு 1 டேயில் நம்மளுக்கு வந்து வந்துடும். அந்த ஸ்டெடியில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வராது. ஓகேவா? ஸ்டெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எதுக்காகனா நம்ம VIP லெவல் ஆகிறதுக்காக மட்டும்தான். VIP லெவல் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பெனிஃபிட் பிளானில் இருக்கிற VIP பிளானை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்டெடி பர்ச்சேஸ் பண்ணோம், VIP ஆகிட்டோம், பெனிஃபிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 100 ரூபீஸும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போது 380 ரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 200 ரூபா நம்மளுக்கு இதில் 1 டேயில் வந்துடும். சரியா? இந்த ஆப்பில் என்னோட சைட் போனஸ் தான் நான் 160 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு கீழே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த பேஜை அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி அந்த பேஜ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட ஜிபே நம்பர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் ரெண்டையுமே எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னோட சைட் போனஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் ஈவெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு பிளானுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது ஸ்டெடி பெனிஃபிட் இந்த 2 தான். இந்த 2ல் நெக்ஸ்ட்டு அதாவது இந்த பெனிஃபிட்டில் வந்து 1 ரூபீஸ் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகும். 1 ஹவர் பிளான்னு சொல்லிட்டு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி 1 ஹவர் பிளானில் லான்ச் ஆகும். அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. பெனிஃபிட்டில் 1 ரூபீஸ் ப்ராடக்ட் மட்டும் லான்ச் ஆச்சுன்னா பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெனிஃபிட்டில் வேறு மாதிரி பிளான் ஏதாவது லான்ச் ஆச்சு அது வாங்குற மாதிரி இருக்குன்னா நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் செக்இன் வந்து உண்டு. ஓகேவா? இப்போ நீங்கள் VIP ஆன உடனே அதாவது ஸ்டெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்களா பண்ண உடனே உங்களுக்கு செக்இன் ஓப்பன் ஆயிரும். டெய்லி செக்இன்
நீங்கள் டெய்லியுமே செக்கினது கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே உங்களுக்கு ரூ. 3 வேலட் ஆட் ஆகும். ரீசார்ஜ் வேலட்டில் தான் ஆட் ஆகும். ஸோ அந்த ரீசார்ஜ் வேலட்டில் ஆட் ஆகிற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ₹1 ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்டடி ப்ளஸ் பெனிஃபிட் 2 பிளான் வந்து ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்களா, உங்களுக்கு 2 லக்கி ட்ரா வந்திருக்கும். ஸோ லக்கி வீலில் போய்ட்டு ஸ்பின்னாகவும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லக்கி அமௌண்ட் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இதில் 15, 60, ₹25 இதுதான் மோஸ்ட்லி வந்து விழுது. ஸோ ஏதோ ஒரு டைம் தான் ₹5 விழுது. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து ₹40 வந்துடும் லக்கி ட்ராவில். அப்புறம் என்னோட சைட் போனஸாக உங்களுக்கு நான் ₹160 சென்ட் பண்ணிட்டுருவேன். இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு ₹200 வந்துடும். சரியா? இந்த பிளானில் இருந்து நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ₹1 ப்ராடக்ட் லான்ச் ஆச்சுன்னா ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால் இந்த ஆப் சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் தாராளமாக வரும். ஸோ யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாட்டா ஆக்டிவிட்டி பேஸ்ட் எப்படி நம்மளுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துச்சோ சேம் அதே மெத்தட் தான் இந்த ஹோண்டா அப்ளிகேஷனும். பட் ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கின் அமௌண்ட்டை லெஸ் பண்ணாமல் டேரெக்டாகவே ஸ்டெடி பெனிஃபிட் ரெண்டுமே சேம் டேயே ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா ₹106 இருந்துச்சுன்னா விட்ராவல் போட்டுக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். எல்லா நாளுமே விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த பிளான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ஆப் லான்ச் ஆன டேட் பார்த்திங்கன்னா மே 15 லான்ச் ஆகிருக்கு. ஜூன் 15 வரைக்குமே இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது லான்ச் ஆன டேட் பார்த்திங்கன்னா மே 15, லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 15. இது வரைக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டாட்டா ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுருது. ஸோ டாட்டா ஆக்டிவிட்டி பேஸ்ட்டுக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தேன் மே 17. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பட் இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா 15ஆம் தேதி லான்ச் ஆகிருக்கு. மே லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 15 வரைக்கும் தாராளமாக ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் லான்ச் ஆன டேட், எப்போ ஸ்டாப் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எதில் வரும், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிற மெம்பர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் ஒரு 4-5 ஆப் யூஸ் பண்ணும்போது சொல்ல ஹை ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் லான்ச் ஆகுது அப்படின்னா நான் வக்கீல் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் எந்த ஒரு ஆப்ஸுமே நமக்கு லாஸ் இல்லை. எல்லா ஆப்ஸ்லையுமே நம்ம ப்ராஃபிட் தான் எடுக்கிறோம். பட் வந்து கரெக்டான மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி ஒரு ஆப்பில் வந்து நம்மளுக்கு சின்ன ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு 4-5 ஆப் நம்ம யூஸ் பண்ணும்போது சொல்லலாம் அதில் சின்ன ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு ஹை ப்ராஃபிட்டாக கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஆக்டிவிட்டி பேஸ்ட்டு மற்ற ஆப்ஸ் எல்லாமே போடுவேன். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.